அதிமுக ஒரு பாரம்பரியமான கட்சி. தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கு அதிமுக தேவை. அதிமுகன்ற கட்சி பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அதோடைய சின்னம் எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான சின்னம். ஆளுமை மிக்கவர்கள்லாம் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடந்த 4 தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்ததுனால அவர்களுக்கு, அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த கட்சியை விட்டு செல்வது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அந்த கட்சி ஆரோக்கியமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இன்றைக்கு இருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கும் தாவேகாவுக்கு புதிதாக யாரும் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க ரிலாக்ஸ்டா 5 வருஷம் ஆட்சி செய்யலாம். அவங்களுக்கு நம்பர் இருக்கு, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அவங்க கிட்டேயே 107 பேர் இருக்காங்க. அப்புறம் அதிகாரப்பூர்வமாக சில கட்சிகள் அவளுக்கு, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாம் ஆதரவு தரும். அதனால அவங்களுக்கு வேற யார்கிட்டே ஆதரவு வேணும்னு அவசியம் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க போகிறார். இந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்க போவது தாவேகா தான். அதனால அவங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் யாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து அவர்கள் ரிலாக்ஸ்டாக அரசாங்கம் செய்யலாம். ஆனால் அதிமுகவில் ஒரு இன்டர்னல் கிரைசிஸ் இருக்குன்றதை ஏத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிமுக ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக இருப்பதுதான் நல்லது என்பது என்னுடைய கருத்து. வைகோவோட கட்டிங் கமிஷன் கரப்ஷன் திமுக மேல விமர்சனத்தை எப்படி பாருங்க? நான் 2 எலெக்ஷன் டிஎம்கே கூட தான் நின்று ஜெயிச்சேன். அவங்களுடைய இந்த கூட்டணியில தான் நான் ஜெயிச்சேன். எங்க கட்சி ஓட்டு அவங்க கட்சிக்கு போச்சு, அவங்க கட்சி ஓட்டு எங்களுக்கு வந்துச்சு. அந்த சாப்டர் ஓவர். இப்போ போய் அவர்களை போய் நான் விமர்சனம் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. குறைநிறைகள் எல்லா அரசாங்கத்திலும் இருந்திருக்கும். எல்லா கட்சிகளுக்கும் இடையே இருக்கும் உறவுகளில் சிலது பிளஸ் இருக்கும், சிலது மைனஸ் இருக்கும். எங்களுக்கும் சில குறைகள் இருந்திருக்கும், சிலது. அதனால ஆனால் அதே வேளையில நாங்களும் பெனிஃபிட் ஆயிருக்கிறோம். அதனால அதை தாண்டி இப்போ வந்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அதனால இப்போ போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சனம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. 67 சம்பவத்துல பழிதீர்க்காமல் விட மாட்டோம்னு ஆதவருக்கு நான் சொல்றேன். 67 சம்பவத்துல நாங்க காவல்துறையை வச்சுதான் அந்த சரித்திரத்தை திமுக செஞ்சிச்சு, இதுக்கு பழிதீர்க்காமல் விட மாட்டோம்னு விமர்சனம் பண்ணாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரும் பழியெல்லாம் தீக்கிறதுக்கு பதவிக்கு அவங்க தீக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அரசாங்கத்துக்கு வந்தாச்சுன்னா கொஞ்சம் ஸ்டேட்ஸ்மேன் லைக்கா இருந்து இங்க ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அமல்படுத்துவதில் தான் அவங்க கவனம் செலுத்த வேண்டுமே தவிர பழி தீக்கிறேன் என்று சொல்வது அரசாங்கத்திற்கு அழகு அல்ல. மேகதாது விவகாரத்தில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேட்டு, நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய கிடைக்க வேண்டிய நதி நீர் எந்த அளவிலும் குறையக்கூடாது. அதற்காக எந்தாவது அது தடை வந்தால் அந்த தடையை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் என்றுதான். தாவேகா அரசோட சட்ட ஒழுங்கு செயல்பாடு அவங்க என்ன ஆட்சிக்கு 60 நாள் கூட ஆகலை. அந்த கட்சியில இருப்பவர்கள 100க்கு மேற்பட்டோர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க. அமைச்சர்கள்ல செங்கோட்டையனை தவிர யாருமே முன்னாடி அமைச்சராக இருந்ததில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு பட்ஜெட் போடட்டும், அவங்க திட்டம் எப்படி அமல்படுத்துறாங்கன்னு பார்க்கட்டும். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. தனிநபர் செய்யும் குற்றங்கள், அதாவது ஆசா பாசத்துக்காக கிரைம் ஆஃப் பேஷனை எந்த காவல்துறையாலையும் தடுக்க முடியாது. அது சம்பவம் நடந்தா விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாமே தவிர அந்த ஆசாபாசத்துக்காக நடக்கும் எந்த ஒரு குற்றத்தையும் எந்த காவல்துறையாலும் தடுக்க முடியாது. அதனால இந்த அரசாங்கத்துல கூடி போச்சு, அந்த அரசாங்கத்துல குறைஞ்சு போச்சு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த அரசாங்கம் இன்னும் 60 நாள் கூட ஆகல. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும். அவங்களுடைய அமைச்சர்களும் இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிப் வரது அவங்களுக்கு டைம் ஆகும். யாரா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் அதை நெடிவு சுழிவுலாம் புரியும். அதனால அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து தான் இதை விமர்சனம் பண்ணணும். இது கிரிக்கெட் மேட்ச் கிடையாது, பால் டு பால் காமெண்ட்ரி கொடுத்துட்டே வர முடியாது. ஒரு பட்ஜெட் போடட்டும், பட்ஜெட் அமல்படுத்தட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் விமர்சனம் செய்வதாக இருந்தால் அப்புறம் செய்யலாம். இல்ல, அவருக்கு இருக்கிற ஒரு டீப் இன்சைட் எனக்கு இல்லை. எனக்கெல்லாம் நிறைய டைம் வேணும் சொல்றதுக்கு. அந்த மாதிரி இந்த ராஜினாமாக்களை நான் வரவேற்கவில்லை. இது அங்க வாக்களித்த மக்களை ஏளனப்படுத்துவதால் பார்க்கிறேன். அதுவும் தேர்தல் முடிஞ்சு 2 மாசத்துக்குள்ள ராஜினாமா பண்றது தேவையில்லாதது. தாவேகாவுக்கு புதிய நபர்கள் தேவையே கிடையாது. அதான் திருப்பி சொல்றேன். அவங்க கான்பிடண்டா இருக்கலாம். 5 வருஷம் விஜய் தலைமையில தாவேகா ஆட்சி செய்யும். அதை யாரும் அவங்க கிட்ட இருந்து ஆட்சியில இருந்து யாரும் வெளியே போறது இல்லை.
வெளியிருந்து வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியமும் கிடையாது. அதனால அவங்க அந்த அச்சத்தை விட்டு அவர்களுக்கு இருக்கும் நபர்களை வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸ்டாக நிலையான ஆட்சி 5 ஆண்டுகள் தர முடியும். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் ஆட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெரியல அவங்க என்ன அரசாங்க கொள்கை என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து தொகுதி மறுவராக சீரமைப்பு மகளிர் திரும்ப கொண்டு வரதா ஒரு அபிப்பிராயம். அப்படிதான் நானும் செய்தித்தாளில் படித்தேன். அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். கடந்த முறை கொண்டு வரும்போது அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. இப்போ 2 தடவை ஆபரேஷன் லோட்டஸ் பண்ணி இப்போ இந்த டிஎம்சியை உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிவசேனாவை உடைச்சிருக்காங்க. வேற எந்தெந்த கட்சியை உடைக்க போறாங்கன்னு தெரியல. வேற எந்தெந்த கட்சி அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தர போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பாகத்தான் இருக்கும். மகளிர் இடஒதுக்கீடு என்பதை முழுமையாக வரவேற்கிறோம். இப்பொழுது இருக்கும் 543 பாராளுமன்ற உறுப்பினர்களிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகளிருக்கு இடஒதுக்கீடு தந்து அவர்களுக்கு இந்த 3ல் 1 தொகுதியை வந்து மகளிருக்கு ஒதுக்கீடு வேணும். ஆனா இந்த தொகுதியை சீரமைக்கிறேன், தொகுதி நம்பரை வந்து கூட்டுறேன் அப்படின்றத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு தொகுதி நம்பரை கூட்டினாங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கம்மியாக தான் இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் இன்னும் அடுத்த இந்த சீரமைப்பு வந்துச்சுனாக்க இன்னும் நம்மளோட பிரதிநிதித்துவம் குறைந்து போயிடும், நம்மளோட வேல்யூ குறைஞ்சிடும். தமிழ்நாடு அரசு அதாவது தாவேக அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமா போறதா? அரசாங்கம் இணக்கமாக தான் இருக்கணும். ராஜாங்க ரீதியாக தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இணக்கமாக இருக்க வேண்டும். யார் ஆட்சி செய்தாலும் ராஜாங்க ரீதியாக அந்த உறவை வைத்துக் கொள்ளதான் வேண்டும். அந்த உறவுல அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கும் கண்டிப்பாக உறவு இருந்து தான் ஆக வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.